தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம சிபிஎஸ்இ புக் என்சிஆர்டி புக்கை லைன் பை லைனாக பார்த்துட்டு இருக்கோம். 11th கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் 8th சாப்டர் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 9th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், இப்போ செகண்ட் வீடியோ பார்க்கணும் இல்லையா? ஃபைன். ப்ராப்ளம் 9.2 இது வரைக்கும் நம்ம நடத்தியிருப்போம். இந்த ப்ராப்ளம் உங்களையே பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்தது என்ன இருக்குன்னா டேபிள் 9.1 அப்படின்னு இருக்கு. ஸோ டேபிள் 9.1 நாமன்கிளேச்சர் ஆஃப் ஃபியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சில கரிம வேதியியல் சேர்மங்களுக்கு, கரிம சேர்மங்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் வச்சிருக்காங்க. அந்த நேம் என்னென்னு பார்க்கலாமா? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ பாருங்க. 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கனால ஹெக்ஸ். அதுல 4th கார்பன்ல என்ன இருக்குன்னா CH2CH3 எத்தில் இருக்கு. ஓகே, செகண்ட் கார்பன்ல என்ன இருக்குன்னா மெத்தில் இருக்கு. ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால 4 எத்தில் 2 மெத்தில் ஹெக்ஸேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு இல்லையா? அதனால ஃபைன். இதனுடைய ரிமார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லோயஸ்ட் சம் அந்த ஆல்பபெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஆல்பபெட்டிக்கல் அரேஞ்ச் படி எத்தில் ஃபர்ஸ்ட் எழுதணும், மெத்தில் செகண்ட் எழுதணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த நம்பரை ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டா 1 2 3 4 5 6 அப்பயும் 6 கார்பன் ஹெக்ஸேன் தான். தேர்ட் கார்பன்ல எத்தில் இருக்கு, பிளஸ் 5th கார்பன்ல மெத்தில் இருக்கு. அப்ப 3 + 5. ஸோ லோகண்ட் உடைய டோட்டல் வேல்யூ எவ்வளவு வருது? 8ன்னு வருது. இந்த பக்கம் நம்பர் கொடுக்கும்போது செகண்ட் கார்பன்லயும் 4th கார்பன்லயும் இருந்துச்சா 2 + 6 சாரி 2 + 4 கரெக்டா? செகண்ட் கார்பன் அண்ட் 4th கார்பன் 2 + 4 6ன்னு சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கிற லோகண்ட்ல தான் பொசிஷன், அதாவது இங்க இருக்கிற பொசிஷன்ஸ் தான் ரொம்ப கம்மியான நம்பரா இருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட்னு சொல்றாங்க. லெஃப்ட் டு ரைட் நம்பர் கொடுக்கறது தான் கரெக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க. 1 2 3 4 5 6 இல்லனா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ இன்கேஸ் 1 2 3 4 5 6 7 8 கீழே வந்தாலும் 7 8. அப்ப இதுதான் பேரண்ட் செயின். அதுல பிரச்சனையே இல்லை. 9 கார்பன்ஸ் இருக்கு. ஓகே, அந்த 9 கார்பன்ல இங்க இருந்து நம்பர் கொடுத்துட்டு வந்தா 1 2 3 4th கார்பன்ல ஐசோப்ரோபைல் இருக்கும், 5th கார்பன்ல மெத்தில் இருக்கும். 4 + 5 + 6th கார்பன்ல எத்தில், அதே 6th கார்பன்ல இன்னொரு எத்தில். அப்ப 6, 6 இல்லையா? 6 + 6 அப்படின்னு சொல்லணும், டை எத்தில் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, 8 கார்பன்களை ஆக்டேன்னு சொல்லுவேன். ஃபைன். ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 6 + 4 10, தென் 15 21. ஓகே, இன்கேஸ் இவங்க லெஃப்ட் டு ரைட் நம்பர் கொடுத்துருக்காங்க 1 2 3 தேர்ட் கார்பன்ல 2 எத்தில் இருக்கு. அப்ப 3 + 3. ஓகே, 3, 3 டைஎத்தில். 4th கார்பன்ல மெத்தில் இருக்கு 4 பிளஸ் 5th கார்பன்ல ஐசோப்ரோபைல் இருக்கு 5. இப்போ இதுல பாருங்களேன், 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15 தான் வருது. அப்போ இங்க 21 வருது, இங்க வெறும் 15 வருது. ஸோ இருக்கிறதுலே லோயஸ்ட் இது தானே. அப்போ இந்த பக்கம் நம்பர் கொடுக்கறது தான் கரெக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் கார்பன்ல எத்தில் இருக்கு, 3, 3 டைஎத்தில்னு சொல்லுவோம். அதே மாதிரி 5th கார்பன்ல என்ன இருக்குன்னா ஐசோப்ரோபைல் இருக்கு, 4th கார்பன்ல மெத்தில் இருக்கு. கரெக்டா? இது எல்லாத்தையும் தான் நம்ம சொல்ல போறோம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எத்தில் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஐசோப்ரோபைல் வரும், ஐ வரும். கரெக்டா? ஃபைன். ஐசோனியோன்ற விட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ ஐசோப்ரோபைல். ஃபைன். ஸோ 3, 3 டைஎத்தில், 5 ஐசோப்ரோபைல், 4 மெத்தில் ஆக்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? லோயஸ்ட் சம் அண்ட் ஆல்பபெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டுமே இதுல பேஸ் ஆயிருக்கு. சி பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 கார்பன்களால டெக்கேன். இந்த பக்கம் 6 7 8 8 தான் வந்திருக்கும். மேல கொடுத்துருந்தாலும் 4க்கு அப்புறம் 5 6 2 தான் வந்திருக்கும் இல்லையா? ஐசோப்ரோபைல் இருக்குது. ஸோ 6 வரைக்கும் தான் வரும். 2 மெத்தில் ஒரே கார்பன்ல இருக்கிறதுனால செகண்டரி. ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு நேம் வைக்கும்போது என்ன பண்றாங்கன்னு பாருங்க. செகண்டரி 5 செகண்டரி பியூட்டைல். ஸோ இதோ இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட பியூட்டைல்னு சொல்றாங்க. 1 2 3 4 4 கார்பன் தான் பியூட்டைல். அது செகண்ட் கார்பன்ல இருக்கு. ஸோ அதாவது கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது செகண்டரி. அது உங்களுக்கு தெரியும்ல. செகண்ட் கார்பனுக்கான செகண்டரின்னு சொல்லல. இந்த கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, ஆர் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, அதனால இது செகண்டரி. சப்போஸ் 2 ஹைட்ரஜன் இருந்திருந்தா பிரைமரி, ஒரு ஹைட்ரஜன் கூட இல்லைன்னா டெர்ஷரின்னு சொல்லணும். ஃபைன். ஸோ இது செகண்டரி பியூட்டைல், ரைட்? அது 5th கார்பன்ல இருக்கு. ஸோ 5th கார்பன்ல 5 செகண்டரி பியூட்டைல் அப்படின்னு எழுதுறேன். இந்த பியூட்டைல்ன்றது தான், பின்றது தான் ஆல்பபெட்டிக்கல். அடுத்தது 4 ஐசோப்ரோபைல். 4th கார்பன்ல ஐசோப்ரோபைல் இருக்கு. ஓகேவா? 5 செகண்டரி பியூட்டைல், 4 ஐசோப்ரோபைல், மீதி இருக்கிற 10 கார்பனுக்கு டெக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
செகண்டரி இஸ் நாட் கன்சிடர்டு வைல் அரேஞ்சிங் ஆல்பபெட்டிக்கல். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை கன்சிடர் பண்ணும்போது நம்ம செகண்டரி டெர்ஷரி இந்த கன்சிடர் பண்ண மாட்டோம், பியூட்டைல் என்று தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனாலதான் பி ஃபர்ஸ்ட் வருதுன்றதுனால 5 செகண்டரி பியூட்டைல்னு எழுதிருக்காங்க. ஏன் சார் ஐசோப்ரோபைல்ல எழுதாம பியூட்டைல் எழுதுறாங்கன்னு, சாரி செகண்டரின்றது எஸ் வருது அப்படின்னு பார்க்காதீங்க. எஸ் நம்ம கன்சிடர் பண்ணல, செகண்டரி டெர்ஷரின்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சரியா? ஃபைன், இது உங்களுக்கு தெரியணும். டி பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 9 வரைக்கும் இருந்துச்சுன்னா நோ நேம் இல்லையா? நானேன் ஆர் நோ நேம். ஃபைன். அதான் நோ நேம்ல ஃபிஃப்த் கார்பன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு டெர்ஷரி காம்பவுண்ட் இருக்கு இல்ல, ஒரு கார்பன் அது கூட 4 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, டெர்ஷரி கார்பன். பட் அது பிரைமரியா தான் செகண்டரி கூட அட்டாச் ஆயிருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஃபிஃப்த் கார்பன்ல இது செகண்டரி, இது பிரைமரி. ஓகேவா? இந்த கார்பன் என்ன அப்படின்னா டெர்ஷரி. ஃபைன், இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கு. ஃபைன். இப்ப பாருங்க, ஃபிஃப்த் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிறத நான் இதுக்குள்ளாரையே பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா 1 2 3 3 கார்பன் தான் ப்ரோபைல் அப்படின்னு சொல்ல போறேன். ஆனா அதுல செகண்ட் கார்பன்லயே இங்க ஒரு மெத்தில் இங்க ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும்போது நான் இதை parenthesisல எழுதணும், பிராக்கெட் குள்ளார எழுதணும்னு சொல்றாங்க. பாருங்க 5 ஃபிஃப்த், இந்த பேரண்ட் செயின்ல ஃபிஃப்த் கார்பன் அட்டாச் ஆயிருக்கனால 5 ஹைஃபன் parenthesis குள்ளார என்ன எழுதுறேன், 2,2 டைமெத்தில். இங்க ஒரு மெத்தில் இங்க ஒரு மெத்தில் இருக்கு, 2,2 டைமெத்தில் ப்ரோபைல். இது ஃபுல்லா ஒரு parenthesis குள்ளார எழுதணும். தென் 9 கார்பன் குள்ளார நோ நேம். 5 2,2 dimethyl propyl nonane அப்படின்னு எழுதிருக்காங்க. புரியுதா? further numbering to the substituent of the side chain. fine. சோ அடுத்தது இங்க இருக்கக்கூடியது 7 கார்பன் இருக்கு, ஹெப்டேன். 7 கார்பன் இருந்தா ஹெப்டேன். அதுல தேர்ட் கார்பன்ல ஒரு எத்தில் இருக்கு, ஃபிஃப்த் கார்பன்ல மெத்தில் இருக்கு. அப்போ ஆல்பபெட்டிக்கல் இ தான் ஃபர்ஸ்ட் வரும், 3 எத்தில் 5 மெத்தில் ஹெப்டேன் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஆல்பபெட்டிக்கல் ப்ரியாரிட்டி ஆர்டர். ஃபைன். ஸோ ரிமார்க்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் நான் நம்புறேன். Okay, if it is important to write the correct IUPAC name for a given structure, it is equally important to write the correct structure from the given IUPAC name. கரெக்டா? எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு IUPAC நேம் கரெக்டா எழுதணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஒரு IUPAC நேம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதுறதும் கரெக்டான நல்ல விஷயம் தான். ஓகேவா? அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. To do this, first of all, the longest chain of carbon atoms corresponding to the parent alkane is written. ஸோ அப்ப இதை எழுதுறதுக்கு ஒரு ஐயூபிஏசி நேம் கொடுத்து அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வரையணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அல்கேன்ஸ் உடைய பேரண்ட் நேம் தான் நீங்க, அதாவது பேரண்ட் ஸ்ட்ரக்சர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் போடணும்னு சொல்றாங்க. கார்பன் ஸ்கெலிட்டனை போடணும். எத்தனை பேரண்ட்ல சொல்லியிருக்காங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஹெக்ஸேன்னு சொல்லியிருந்தா 6 கார்பனை நீங்க லைனா போட்டணும். ஹெப்டேன் சொல்லியிருந்தா 7 கார்பன், பென்டேன் சொன்னா 5 கார்பன். ஸோ அந்த பேரண்ட் நேம் என்னவோ அத்தனை கார்பனை நம்ம எடுத்துக்கணும் லாங் செயின்ல. ஓகேவா? Then after numbering it, the substituents are attached to the correct carbon atom. அதுக்கப்புறம் substituents என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும், அது எந்த கார்பன்ல கரெக்டா அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். And finally valence of each carbon. அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணணும், கார்பனுடைய வேலன்சி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். 4 பாண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் 4 பாண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஹைட்ரஜனை அதுக்கு பதிலா சேர்த்துக்கணும். is satisfied by putting the correct number of hydrogen atoms. ஓகேவா? This can be clarified by writing the structure of 3-ethyl 2,2 dimethyl pentane in the following steps. அதை எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னு நான் நம்புறேன். ஆமா தானே? ஓகே. ஸோ தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இது நீங்களே பார்க்கலாம் நம்பரிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கார்பன் ஸ்கெலிட்டன் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. 2,2 டைமெத்தில் 3ல எத்தில் இதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாண்ட் தான் இருக்கு, அப்ப மீதி 3 ஹைட்ரஜன் வேணும். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. அது ஃபோர்த் பாயிண்டா எழுதிருக்காங்க. ஓகேவா? Thus we arrive at the corners correct structure. If you have understood writing of structure from the given name, attempt the following problem. ஸோ உங்களுக்கு நேம் கொடுத்துட்டு அதுல இருந்து ஸ்ட்ரக்சர் வரையிறது புரியுதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ 9.4ல 1 2 அப்படின்னு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தென் இங்க சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ப்ராப்ளம் 9.5லயும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கொஸ்டின் 1 2 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு நீங்களே நோட்ல எழுதி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்தது ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு அல்கேனை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் அல்கேன். அல்கேன் எங்க இருந்து முக்கியமா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம்ல இருந்தும் நேச்சுரல் கேஸ்ல இருந்து தான் கிடைக்குது. ஹவெவர் அல்கேன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த ஃபாலோயிங் மெத்தட். ஆனா ஃபாலோயிங் நம்ம இப்போ இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ்லயும் நம்மளால அல்கேனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். அன்சாச்சுரேட்டட்னா நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருந்தாலோ கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இருந்தாலோ
அது எல்லாத்துக்கும் பேர் என்னது? அன்சாச்சுரேட்டட். கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் இருந்தா மட்டும்தான் சேச்சுரேட்டட்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். சோ இதை எடுத்துட்டு என்ன பண்றாங்க? டைஹைட்ரஜன் கேஸ் ஆட்ஸ் டு அல்கீன்ஸ். அல்கீன்ஸ் எடுத்துக்கிட்டு அது கூட H2 கேஸை பாஸ் பண்றாங்க. அண்ட் அல்கைன்ஸ், ஓகே, அல்கீன்ஸையும் எடுத்துக்கலாம், அல்கைன்ஸையும் எடுத்துக்கலாம். இது கூட H2 கேஸை பாஸ் பண்ணும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் கேட்டலிஸ்ட் லைக் பிளாட்டினம், பெலடியம் ஆர் நிக்கல். ஸோ இந்த இடத்துல பிளாட்டினம் ஆர் பெலடியம் எழுதுறேன், இந்த இடத்துல நிக்கல் எழுதுறேன், ரானே நிக்கல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டி பிளாக் டிரான்சிஷன் மெட்டலை நான் கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் தே ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே என்னது? வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ரிடக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைன். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு, இந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணா ஒரு கேட்டலிஸ்ட் எடுத்துட்டு அல்கீன் ஆர் அல்கைனை ரிடக்ஷன் பண்ணா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரஜனேஷன் சொல்றாங்க. ஹைட்ரேஷன் வேற, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஆட் ஆஃப் அடிஷன் ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம படிக்கிறது என்னதுன்னா ஹைட்ரஜனேஷன், HYDROGN, ஹைட்ரஜனேஷன், ஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது வாட்டர் ஹைட்ரேஷன், இது ஹைட்ரஜனேஷன், ஹைட்ரஜன். ஃபைன். திஸ் மெட்டல் அப்சார்ப் டைஹைட்ரஜன் கேஸ் ஆன் தர் சர்ஃபேசஸ். இந்த பெலடியம், நிக்கல் இந்த மாதிரி எல்லாம் மெட்டல் எடுத்துக்கிறேன், அந்த மெட்டல் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய சர்ஃபேஸ்ல, அதனுடைய மேற்பரப்புல ஹைட்ரஜன் கேஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. இதுக்கு பேரு பிசிக்கல் அப்சார்ப்ஷன். ஓகேவா? ஃபைன். அண்ட் ஆக்டிவேட் த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் அது என்ன பண்ணுதுன்னா ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பிளாட்டினம் அண்ட் பெலடியம் கேட்டலிஸ்ட் த catalyze the bond. இங்க இருக்கு பாருங்க, பிளாட்டினம் அண்ட் பெலடியம் catalyze the reaction at room temperature. So room temperatureல அது என்ன பண்ணும்னா catalyze பண்ணுன்னு சொல்றாங்க. But relatively higher temperature and pressure are required with nickel catalyst. பாருங்க, பிளாட்டினமோ பெலடியமோ எடுத்துக்கிட்டா சாதாரணமா ரூம் டெம்பரேச்சர்லயே ரிடக்ஷன் நடந்துடும். அதாவது இந்த அல்கினியோ அல்கனியோ எடுத்துக்கிட்டா ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஹைட்ரோகார்பனா மாறும், அல்கேனா மாறும். சரியா? ஆனா நிக்கல் கேட்டலிஸ்டா எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன தேவைப்படுது? ஹை டெம்பரேச்சர், நான் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுல ஹீட் பண்ணணும், ப்ரெஷரும் ரொம்ப அதிகமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. ஓகே. சோ இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் பாருங்க, ஈத்தீன் இருக்கு, CH2 டபுள் பாண்ட் CH2, இது கூட ஹைட்ரஜன் சேர்க்கிறாங்க, 2 ஹைட்ரஜன் வருதா? நான் எழுதுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. CH2 டபுள் பாண்ட் CH2, இந்த 2 பாண்ட்ல ஒரு பாண்ட் சிக்மா பாண்டா இருக்கும், ஒரு பாண்ட் பை பாண்டா இருக்கும். சிக்மா பாண்ட்னாலே என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். பை பாண்டுனாலே வீக் பாண்ட் இல்லையா? ஈஸியா பிரேக் பண்ண முடியும். அப்ப இந்த பை பாண்டை நான் பிரேக் பண்றேன். பிரேக் பண்ண உடனே என்ன ஆயிடும்? CH2 பாண்ட் CH2 அப்படின்னு இருக்கும். இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா 2 ஆட்டமும் ஒரு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து தானே பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கும். அப்ப நான் பை பாண்டை பிரேக் பண்ண உடனே ஒரு ஒரு ஆட்டமுக்கும் ஒரு ஒரு எலக்ட்ரான் இருக்குமா? சரி, இது கூட ஹைட்ரஜனை சேர்க்கிறேன். இந்த ஹைட்ரஜனும் பாண்டை பிரேக் பண்ணுச்சுன்னா ஹைட்ரஜன் வித் 1 எலக்ட்ரான் கிடைக்கும். இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரானும் ஒன்னா சேர்ந்தா ஒரு பாண்ட், இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரானும் ஒன்னா சேர்ந்தா ஒரு பாண்ட். புரியுதா? அப்போ இந்த CH2 கூட ஒரு H சேர்ந்துச்சுன்னா CH3 கிடைக்கும். பாண்ட் இந்த CH2 கூட H சேர்ந்துச்சுன்னா CH3. இதுக்கு பேர் தான் என்னது? 2 கார்பன்ஸ்னால ஈத்து, சிங்கிள் பாண்டா இருக்கனால ஏன்னு. அப்ப ஈத்தீனா இருந்தது, இப்ப என்னவா மாறி இருக்கு? ஈத்தேனா மாறி இருக்கு. சரியா? CH3 பாண்ட் CH3. ஆக்சுவலா இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக், ப்ரோபேன் கிடையாது, இது என்னது? ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, CBSE புக்லயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, பாத்துக்கோங்க. ஃபைன். அடுத்தது ப்ரோபீன் கொடுத்துருக்காங்க. இது ப்ரோபேன் இல்ல, இந்த இடத்துல என்ன வரணும்? ப்ரோபீன். பாருங்க, 1 2 3 3 கார்பன் இருந்தா ப்ரோப்பு, டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈனு. அப்ப இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ப்ரோப்பு ஈனு. சரியா? ப்ரோபீனை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்றாங்க, எனக்கு ப்ரோபேன் கிடைக்குது. இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு இது கூட ஒரு ஹைட்ரஜன், இது கூட ஒரு ஹைட்ரஜன் சேரும். CH கூட H சேர்ந்தா CH2, CH2 கூட H சேர்ந்தா CH3. சோ அததான் இங்க எழுதியிருக்காங்க, CH3 CH2 CH3 ப்ரோபேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. புரியுதா? லெஃப்ட் சைட்ல ரியாக்டன்ட் நேம் தப்பா கொடுத்துருக்காங்க, ப்ரோபீன் அது. அதே மாதிரி இங்க ஈத்தீன் கொடுத்துருப்பாங்க, ஆனா ஈத்தேன் அது. சாரி, ப்ரோபேன் கொடுத்துருக்காங்க, ஆனா அது ஈத்தேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி நேம்லயே சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. சிபிஎஸ்சி புக்குலாம் ஒன்றும் இல்லை, எதுல வேணா தப்பு இருக்கும், நம்ம தான் அதை கரெக்டா பார்த்து படிக்கணும். ஃபைன். பாருங்க, 1 2 3 3 கார்பன் இருந்தா ப்ரோப்பு, ட்ரிபிள் பாண்ட் இருந்தா YNE ஐன். சோ இதுக்கு பேரு ப்ரோபைன். கரெக்ட். இது கூட ரிடக்ஷன் பண்ற 2 ஹைட்ரஜன் இது கூடயும் சேருமா? அப்படி சேர்ந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணணும்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH, இது கூட ஒரு ஹைட்ரஜன், இது கூட ஒரு ஹைட்ரஜனை சேர்க்கிறேன்.
இந்த பாண்ட் பிரேக் ஆகும், பை பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH2 புரோப்பீன் கிடைக்கும். புரோபைன் எடுத்துக்கிட்டேன், ரிடக்ஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிச்சு? புரோப்பீன் கிடைக்குது. இதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரிடக்ஷன் பண்றேன். ஓகேவா? அப்போதான் எனக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகி இன்னொரு ஹச் சேர்ந்து CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH3 புரோபேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சோ அவங்க ஒரே ஸ்டெப்ல புரோபைன் எடுத்துக்கிட்டு புரோபேன் எழுதிருக்காங்க. பட் இட் வாஸ் ஹேப்பன் ஆஸ் டூ மெக்கானிசம், டூ ஸ்டெப்ல நடக்குது. பாருங்க, ஃபர்ஸ்ட் புரோபைன் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணும்போது புரோபீன் கிடைக்குது. புரோபீனை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரிடக்ஷன் பண்ணாதான் புரோபேன் கிடைக்கும். ஓகேவா? சோ 2 டைம்ஸ் நான் H2 எடுத்துக்கணும். அவங்க 2Hன்னு எழுதிருந்தாங்க, அது அப்படியே எழுதக்கூடாது. 2H2 அப்படின்னு எழுதணும். மொத்தம் 4 ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் 2 ஹைட்ரஜன் வரும், புரோபீனா மாத்தும். அது கூட 2 ஹைட்ரஜன் வரும், புரோபேனா மாத்தும். புரியுதா? 4 ஹைட்ரஜன், அதுதான் 2H2ன்னு எழுதணும். ஃபைன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க என்சிஆர்டி பசங்க. ஃபைன். செகண்ட் ஒன். ஸோ என்ன பண்ணும்? அல்கீன் ஆர் அல்கைன் எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணும். அல்கீன் ஆர் அல்கைன்ல இருந்து அல்கேனை ப்ரிப்பேர் பண்ணும். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அல்கைல் ஹாலைடு ஆர் எக்ஸ், இதுக்கு பேரு அல்கைல் ஹாலைடு. இதை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்கேன் கிடைக்கும்னு சொல்றாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அல்கைல் ஹாலைடு எக்ஸப்ட் ஃப்ளூரைடு. ஃப்ளூரைடுக்கு மட்டும் ரியாக்ஷன் கிடையாது, அது ரொம்ப விகரஸா இருக்கும். சரியா? குளோரைடு, புரோமைடு, அயோடைடு எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் இருக்கு. அல்கைல் ஹாலைடு ஆன் ரிடக்ஷன் வித் ஜிங்க் அண்ட் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl கூட ஆசிட் gives alkane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜின்க்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் இந்த இடத்துல இருக்கு. H பிளஸ்ன்னு எது இருந்தா HCl இருக்குன்னு அர்த்தம். HCl இல்ல H2SO4 HNO3 ஏதோ ஒரு ஆசிட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஜின்க்கும் ஆசிடும் இன் பிரசன்ஸ்ல எனக்கு ரிடக்ஷன் நடக்குது, ஹைட்ரஜன் வருது. இந்த குளோரினை ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு HCl போயிடும். ஒரு ஹைட்ரஜன் இந்த CH, இந்த இடத்துல CH3 இருக்கிறதா அர்த்தம், மெத்தில் குளோரைடு. சரியா? CH3 கூட ஒரு H சேர்ந்துச்சுன்னா CH4 மீத்தேன் கிடைக்கும்னு சொல்றாங்க. மெத்தில் குளோரைடு மீத்தேனா மாறிடுச்சு. அப்ப எத்தில் குளோரைடா இருந்தா ஈத்தேன், ப்ரோபைல் குளோரைடா இருந்தா ப்ரோபேன். புரியுதா? அல்கைல் ஹாலைடு அல்கேனா மாறும். அதுல இருக்கிற ஹாலஜனை H எடுத்துட்டு HX போயிடும், ரிமைனிங் இருக்கிறது அல்கேனா கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா HCl வெளியில போகுதுல, ஹைட்ரஜன் கூட ஹாலஜன் சேர்ந்து வெளியில போகுது. ஸோ டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்லலாம். டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன். ஹைட்ரோ ஹாலஜனேஷனா HX, டீஹைட்ரோ ஹாலஜனேஷனா HX ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். ஸோ இங்க மறுபடியும் பாருங்க, குளோரோ ஈத்தேன் எடுத்துக்கிறாங்க, எத்தில் குளோரைடு. இந்த குளோரோ ஈத்தேன் எடுத்துட்டு H2 கூட சேர்க்கும் போது ஒரு H ஒரு Cl எடுத்துட்டு HCl போகுது. இது கூட இன்னொரு H சேர்ந்தா C2H5 கூட H சேர்ந்தா C2H6 ஈத்தேன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. லைக் தட் ப்ரோபைல் குளோரைடு, குளோரோ ப்ரோபேன் இருக்கு, அது கூட ஹைட்ரஜனை சேர்க்கிறாங்க. ஒரு குளோரின் ஒரு H எடுத்துட்டு HCl போயிடுச்சு, இது HCl. ஓகேவா? பிரிண்டிங் மிஸ்டேக் தெரியுதா பாருங்க, CHClன்னு எழுதிருக்காங்க, HClன்னு எழுதணும். ஃபைன். ப்ரோபைல் என்னவா மாறிடுது? ப்ரோபேனா மாறுது. ஓகேவா? ப்ரோபைல் குளோரைடு ப்ரோபேனா மாறுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி அல்கைல் ஹாலைடு எதை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணாலும் எனக்கு அல்கேன் கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே. செகண்ட் ஒன் பாருங்க, அல்கைல் ஹாலைடு ஆன் ட்ரீட்மெண்ட் வித் சோடியம் மெட்டல். ஸோ முன்னாடி என்ன பண்ணாங்க? ஹைட்ரஜன் கூட, அதாவது ஜிங்க் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல ரிடக்ஷன் பண்ணும், ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சோடியம் மெட்டல் கூட சேர்க்கிறோம் இன் ட்ரை ஈத்தர், ஈத்தரியல் ஃப்ரீ ஃபார்ம் மாய்ஸ்சர். ஸோ மாய்ஸ்சர்ல இருந்து ரிமூவ் ஆகி ட்ரையா இருந்துச்சுன்னா அந்த ஈத்தர் நம்ம என்ன சொல்லணும்னா ட்ரை ஈத்தரியல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூஷன் கிவ்ஸ் ஹையர் அல்கேன்ஸ். இது நம்மளுக்கு ஹையர் அல்கேன்ஸ் கொடுக்குன்னு சொல்றாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷனும் ஃபிட்டிக் ரியாக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்ஸ் ரியாக்ஷன், அல்கைல் ஹாலைடு ட்ரீட்டட் வித் சோடியம் மெட்டல் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். ஓகேவா? இப்படியே மெமரைஸ் பண்ணுங்க, அல்கைல் ஹாலைடு ட்ரீட்டட் வித் சோடியம் மெட்டல் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு உட்ஸ் ரியாக்ஷன். Fine. And is used for the preparation of higher alkanes. இது higher alkane prepare பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. containing even number of carbon atom. கண்டிப்பா அதுல ஈவன் நம்பர்ல தான் கார்பன் ஆட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, இங்க மெத்தில் புரோமைட், இங்கேயும் மெத்தில் புரோமைட். சோ 2 மெத்தில் புரோமைட் சோடியம் கூட சேர்க்கிறேன். இந்த சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கிற Br எடுத்துட்டு NaBr, இன்னொரு சோடியம் இங்க இருக்கிற Br எடுத்துட்டு NaBr. அப்ப 2 சோடியம் 2 புரோமின் எடுத்துட்டு என்னவா போகும்? 2 NaBr போகும், சோடியம் புரோமைடா போகும். ஓகேவா? அப்போ இங்க இருக்கக்கூடிய மெத்திலும் இங்க இருக்கிற மெத்திலும் ஒன்னா சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா CH3 பாண்ட் CH3 ஈத்தேன் கிடைக்கும். ஈத்தேன் தான் இங்க எழுதிருக்காங்க, ஆனா ஃபார்முலாவை தப்பா எழுதிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? CH3 பாண்ட் CH3 ஈத்தேன் கிடைக்கும், பிளஸ் NaBr சோடியம் புரோமைட் கிடைக்கும். ஓகேவா?
இல்லைனா இங்க ரியாக்ஷன் வருதுவா? சரி பாருங்க, மெத்தில் புரோமைடு பிளஸ் Na 2 times பிளஸ் மெத்தில் புரோமைடு gives இந்த Na ஒரு Na இந்த Br எடுத்துட்டு போகும், ஒரு Na இந்த Br எடுத்துட்டு போகும். அப்ப 2 times NaBr போகும். ரிமைனிங் இங்க மெத்தில் மட்டும் இருக்கும், இங்கேயும் ஒரு மெத்தில் மட்டும் இருக்கும். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா CH3 பாண்ட் CH3 ஈத்தேன் கிடைக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. சோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா, இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர்ல நடந்துச்சுன்னா, ட்ரை ஈத்தரியல்ல நடந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது? உட்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? உட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க, நேமிங் ரியாக்ஷன். அதே மாதிரி மெத்தில் புரோமைட் மாதிரி எத்தில் புரோமைட் பிளஸ் சோடியம் பிளஸ் எத்தில் புரோமைட். சோ இங்க இருக்கிற புரோமினை சோடியம் எடுத்துட்டு போயிடுமா NaBr. அப்ப இந்த எத்திலும் எத்திலும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா பியூட்டேன் ஃபார்ம் ஆகும். C2H5 பாண்ட் C2H5 பியூட்டேன் C4H10 பியூட்டேன் ஃபார்ம் ஆகுது, N பியூட்டேன். சரியா? What will happen if two different alkyl halides are taken? ரெண்டு டிஃபரெண்ட் alkyl halide எடுத்துட்டா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. அப்பயும் உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இங்க இருக்கிறதே எழுதுறேன். மெத்தில் புரோமைடு பிளஸ் 2 times of Na பிளஸ் எத்தில் புரோமைடு C2H5Br. ஓகேவா? இந்த பிஆரையும் இந்த பிஆரையும் இந்த Na எடுத்துட்டு NaBr போயிடுமா? 2 NaBr போயிடும். ஓகே. சோ வேற என்ன கிடைக்கும்? அப்ப இங்க ஒரு மெத்தில் இருக்கு, இங்க ஒரு எத்தில் இருக்கு, CH3 இருக்கு, இங்க CH2 CH3 இருக்கு. இது எத்தில், இது மெத்தில். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா we are getting propane. ஆட் நம்பர்லயும் எனக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரோகார்பன் கிடைக்கும், அல்கேன் தான் கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். சோ அல்கைல் ஹாலைட் நம்ம சேம் அல்கைல் ஹாலைடும் எடுத்துக்கலாம், டிஃபரெண்ட் அல்கைல் ஹாலைடும் எடுத்துக்கலாம். ஓகே தானே? ஃபைன். இதை உட்ஸ் ரியாக்ஷன் சொல்றாங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்னது? ஆயிக் ஆசிட்னு சொல்லுவோம், COOH. இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த ஆசிடை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்றது மூலமா எனக்கு அல்கேன் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் HCOOH, இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட். HCOO மைனஸ்னு இருந்துச்சுன்னா H இதுல இருந்து H பிளஸ் புரோட்டான் வெளியில போயிடுச்சு, ரிமைனிங் இருக்கிறது HCOO மைனஸ்னு இருக்கும். இதுக்கு பேரு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லணும். CH3COOH இதுக்கு பேரு அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? வினிகர்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, 10% aqueous solution of acetic acid is called vinegar. இந்த அசிட்டிக் ஆசிட்ல CH3COO மைனஸ்னு இருந்துச்சுன்னா, H பிளஸ் இல்லனா ரிமைனிங் இருக்கிறதுக்கு பேரு அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவேன். COOH பாண்ட் COOH, இதுக்கு பேரு ஆக்சாலிக் ஆசிட். டொமேட்டோல இருக்கும். ஓகேவா? ஆக்சாலிக் ஆசிட். இதுல H பிளஸ் இல்லனா COO மைனஸ் பாண்ட் COO மைனஸ்னு இருக்கும், இதுக்கு பேரு ஆக்சோலேட். ஆக்சலேட், OXALAT, ஆக்சலேட். புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப எந்த ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டாலும் அதுல H பிளஸ் இல்லைன்னா அதை ஒயேட் அப்படின்னு சொல்லுவோம், ஏட்டுன்னு சொல்லுவோம், ATE, ஏட்டுன்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேவா? இப்போ இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பாருங்க, அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, உண்மையிலே அசிட்டிக் ஆசிட் காமன் நேம். அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது காமன் நேம். இதனுடைய IUPAC நேம் என்னன்னா 1 2, 2 கார்பன் இருக்கனால ஈத்தேன். ஓகே, ஈயை எடுத்துட்டு அது கூட என்ன சேர்த்து சொல்லணும்? OIC, ஆயிக் ஆசிட்னு சொல்லணுமா? அப்ப இதுக்கு பேர் என்னது? எத்தனாயிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடுடைய IUPAC நேம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லணும். இந்த எத்தனாயிக் ஆசிட்ல H பிளஸ் இல்லைன்னா எத்தனோயேட் அப்படின்னு சொல்லணும், எத்தனோயேட். ஓகேவா? ஃபைன். அது கூட தான் சோடியம் வந்து இருக்கு. அதனாலதான் பாருங்க CH3COO Na, சோடியம் எத்தனோயேட் அப்படின்னு எழுதுறாங்க. நீங்க இந்த இடத்துல சோடியம் அசிட்டேட்னு கூட எழுதலாம், அதுவும் கரெக்ட் தான். ஆனா காமன் நேம்ல சோடியம் அசிட்டேட்னு சொல்லணும். ஓகேவா? சோடியம் அசிட்டேட். IUPAC நேம் கேட்டா சோடியம் எத்தனோயேட் தான் சொல்லணும். ஃபைன். இதை எடுத்துட்டு NaOH கூட சேர்க்கிறாங்க, இன் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு, லைம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? லைம்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பாருங்க, இந்த Na, இங்க இருக்கக்கூடிய Na, இதுல O, இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஓவை எடுத்துட்டு 1 2, இதுல ஒரு O, மொத்தம் 3 O இருக்கா? Na எத்தனை இருக்கு? 2 இருக்கு. கரெக்டா? இங்க இருக்கிற C, Na2, 2 சோடியம் இருக்குப்பா, இங்க ஒரு சோடியம், இங்க ஒரு சோடியம். Na2, இங்க ஒரு கார்பன் இருக்கு C. இந்த
எத்தனோ ஏட்ல 2 ஆக்சிஜன் இருந்துச்சு, NaOHல ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சு. அப்ப மொத்தம் 3 ஆக்சிஜன். சோ Na2CO3 Na2CO3 சோடியம் கார்போனேட் வெளியில போகுது. இந்த மாதிரி கார்போனேட் வெளியில போச்சுனாலே, கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிமூவ் ஆச்சுனாலே அந்த ப்ராசஸ் நான் என்ன சொல்லுவேன்னா டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு வெளியில போற ரியாக்ஷனுக்கு பேரு டீகார்பாக்சிலேஷன். இதை நான் படிக்கும் போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இங்க எழுதிருப்பாங்க எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு. ஃபைன், பாருங்க. sodium salt of carboxylic acid on heating with soda lime. soda lime அப்படின்னா அர்த்தம்னா mixture of sodium hydroxide calcium oxide. NaOHையும் CaOவையும் ஒன்னா சேர்த்தா அதுக்கு பேரு சோடா லைம் அப்படின்னு சொல்லணும். கால்சியம் ஆக்சைடுக்கு பேரு லைம், சோடியம் ஆக்சைடை சோடான்னு ஷார்ட்டா சொல்றோம். சோ சோடா லைம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். அந்த மிக்சர் கூட கார்பாக்சிலிக் ஆசிடுடைய சால்ட் எடுத்துட்டு ஹீட் பண்றாங்க. gives alkane. அது எனக்கு எதை கொடுக்குதா? அல்கேனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. containing one carbon atom less than the carboxylic acid. நான் எடுத்துக்கிட்ட கார்பாக்சிலிக் ஆசிட்ல எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பனை வச்சு அல்கேனை கொடுக்காது, அதை விட ஒரு கார்பன் கம்மியா கொடுக்கும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எத்தனோ ஏட் தானே எடுத்துக்கிட்டேன். அசிட்டிக் ஆசிட் 2 கார்பன் இருந்துச்சா, எனக்கு கிடைச்ச ஹைட்ரோ கார்பன் என்னதுன்னா மீத்தேன், ஒரு கார்பன் தான் இருக்கு. இன்கேஸ் நான் புரோப்பனாயிக் ஆசிட் எடுத்திருந்தேன்னா 3 கார்பன் இருக்கும். எனக்கு கிடைக்கிற அல்கேன் என்னதுன்னா ஈத்தேன். பியூட்டனாயிக் ஆசிட் எடுத்துட்டா புரோபேன். எத்தனை கார்பனை வச்சு ஆசிட் எடுத்துக்கணும், அதை விட ஒரு கார்பன் கம்மியா அல்கேன் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு கார்பன் தான் என்னவா போக போகுது? கார்போனேட், கார்பன் டை ஆக்சைடா CO3 வெளியில போயிடும் இல்லையா? அதனாலதான் ஒன் கார்பன் ஆட்டம் லெஸ் தென் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. This process of elimination of carbon dioxide from a carboxylic acid is known as. இந்த மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் ஆச்சுன்னா, வெளியில போச்சுன்னா, இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னதுன்னா டீகார்பாக்சிலேஷன் சொல்றாங்க. ஸோ டீகார்பாக்சிலேஷன் அப்படின்ற ஒரு நேமையும் நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமா தானே? ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க. கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். ஸோ கோல்ப் அப்படின்னு பேர் வந்துட்டாலே நீங்க கார்பன் டை ஆக்சைடு வச்சு ரியாக்ஷன் சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். an aqueous solution of sodium or potassium salt of carboxylic acid. ஸோ இங்க எப்படி கார்பாக்சிலிக் ஆசிடுடைய சோடியம் எத்தனோ எடுத்துக்கணும், அதே மாதிரி தான் சோடியமும் பொட்டாசியமும் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிடுடைய சால்ட் எடுத்துக்கணும். ஆன் எலக்ட்ரோலிசிஸ், அதை எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம். கேத்தோடு ஆனோட்னு கரண்ட்டை பாஸ் பண்ணா அதுக்கு பேர் எலக்ட்ரோலிசிஸ். எலக்ட்ரோலிசிஸ் அல்கேன் கண்டெய்னிங் ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் அட் த ஆனோடு. எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது எந்த அல்கேன்ஸ்ல ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அது ஆனோட்ல இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, CH3COO சோடியம் அசிட்டேட் இங்க எழுதிருக்காங்க, தெரியுதா? அசிட்டேட்னு. அப்ப சோடியம் எத்தனோ ஏட்டுன்னு சொன்னாலும் சோடியம் அசிட்டேட்னாலும் ஒண்ணு. அது கூட வாட்டரை சேர்த்து எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம். எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதா? இந்த மெத்திலும் சேர்ந்து ஈத்தேன் அப்படின்னு ஒரு ஈவன் நம்பர்ல அல்கேன் கிடைக்குது. இது எங்க இருக்கு அப்படின்னா ஆனோட்ல இருக்கு. ஓகேவா? தென் கார்பன் டை ஆக்சைடு கேஸ், இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸா வெளியில போயிடும். ஓகேவா? இங்க இருக்கிற Na இங்க வாட்டர்ல இருக்கக்கூடிய OH எடுத்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடா போகும். இதுல இருக்கிற H+ இதுல இருக்கிற எலக்ட்ரான் எடுத்துட்டு ஹைட்ரஜன் கேஸா போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ்ல கேத்தோட்ல ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா மீத்தேன் கிடைக்குது. அப்ப ஹைட்ரஜன் எங்க இருக்கும் அப்படின்னா கேத்தோட்ல இருக்கும். ஏன் புரியுதா? கேத்தோட்னா நெகட்டிவ், H+ன்றது புரோட்டான், அதுதான் எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் கேஸா ரிமூவ் ஆகும். அப்ப ஹைட்ரஜன் எங்க இருக்குன்னு கேட்டா கேத்தோட்லன்னு சொல்லணும். அல்கேன் ஃபார்ம் ஆகக்கூடிய அல்கேன் எங்க இருக்குன்னு கேட்டா ஆனோட்லன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். த ரியாக்ஷன் இஸ் சப்போஸ்டு டு ஃபாலோ த ஃபாலோயிங் பேத். இந்த மெக்கானிசமா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. பாருங்க, சோடியம் அசிட்டேட் இருக்கு, அது ஃபர்ஸ்ட் Na+ ஆவும் அசிட்டேட் ஆவும் பிரியுது. ஓகேவா? இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி Na+ தனியா சோடியம் அயான்ஸ் ஆகும், அசிட்டேட் அயான்ஸ் தனியாவும் பிரியுது. அட் ஆனோட், ஆனோட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. CH3COOல 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு CH3COO அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. ஓகேவா? ஃபைன், 2 டைம்ஸ். தென் இது அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல். இதுல இருக்கிற எலக்ட்ரான் இப்போ மைனஸ்னா 2 எலக்ட்ரான், அதுல ஒரு எலக்ட்ரான் போயிடும், ஒரு மட்டும் ஃப்ரீ ரேடிக்கலா இருக்கு. அதே மாதிரி 2 தடவை இங்க 2 முன்னாடி இருக்கிறதுனால 2 அசிட்டேட்ல இருந்து 2 எலக்ட்ரான் போயிட்டு 2 அசிட்டேட்டுமே ஃப்ரீ ரேடிக்கலா மாறிடுச்சு. தெரியுதா? இங்க இருக்கிறது லோன் பேர், மேல ஒரே ஒரு டாட் இருக்குல்ல, அதுதான் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்தா பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எலக்ட்ரான் தேவை இல்லையா பாண்ட் ஃபார்ம் ஆக. பாருங்க, இந்த இடத்த மட்டும் நான் ஜூம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுறேன், உங்களுக்கு இப்போ கண்டிப்பா புரியும் நான் நம்புறேன். CH3 C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O வித் 2 lone pair of electrons and 1 free radical. இப்போ இதுக்கு ஒரு எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் இங்க வந்து இன்னும் ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துச்சுன்னா பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. இதுல 2 எலக்ட்ரான் இருக்குமா, ஒரு எலக்ட்ரான் இங்க வருது. அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பாருங்க.
மேல டபுள் பாண்ட் ஓ இருக்கு, இங்க சிங்கிள் பாண்ட் ஓ இருந்துச்சு, இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்தனால டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ, இதுக்கு பேர் தான் என்னது? CO2, கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகேவா? இது லீனியரா எழுதணும். நான் இப்ப இப்படி வளைச்சு எழுதிருக்கேன் எல் ஷேப்ல, நீங்க லீனியரா எழுதணும். அதாவது ஆக்சிஜன் டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு எழுதணும். ஃபைன். இப்போ இங்க பாண்ட்ல பிரேக் ஆகி ஒரு எலக்ட்ரான் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல போய் கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுச்சு. இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது இந்த மெத்தில் மேல வரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 ரேடிக்கல், மெத்தில் ரேடிக்கல்னு ஒண்ணு கிடைக்கும். இதுக்கு பேர் என்னது? மெத்தில் ரேடிக்கல். ஓகேவா? ஃபைன். இந்த மெத்தில் ரேடிக்கல் மாதிரியே 2 தடவை கிடைக்கும்ல, ஏன்னா முன்னாடி 2 தானே போட்டிருக்காங்க. அப்ப 2 அசிட்டேட்ல இருந்து 2 எலக்ட்ரான் போயிட்டு 2 அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். அது 2 மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கலை கொடுக்கும். அப்போ இங்க ஒரு மெத்தில் ரேடிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேடிக்கலும் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும்? ஈத்தேன் ஃபார்ம் ஆயிடும். C2H6 ஈத்தேன் ஃபார்ம் ஆயிடும்னு சொல்றாங்க. புரியுதா? அப்படிதான் தேர்ட் ஸ்டெப்ல மெத்தில் ரேடிக்கலும் ஒன்னா சேர்ந்து ஈத்தேன் ஃபார்ம் ஆயிருக்கு. அட் கேத்தோட் இதெல்லாம் ஆனோட்ல நடந்துச்சு. எலக்ட்ரானை லாஸ் பண்றது ஆனோட்ல, ஏன்னா ஆனோட்னா பாசிட்டிவ், எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஃபைன். கேத்தோட்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க, எலக்ட்ரானை கெயின் பண்ணும். வாட்டர் இருக்குல்ல, அது இங்க லாஸ் பண்ண எலக்ட்ரானை இது வாங்கிக்கிட்டு OH ஆவும் H ரேடிக்கலாவும் மாறுது. இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கல் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து என்னவா மாறுதுன்னா H2 கேஸா போகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஹைட்ரஜன்ல கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும், ஆனோட்ல ஈத்தேன் கேஸ் எவால்வ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்தது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ், அதுல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா? சரி. ஸோ இந்த கான்டென்ட்டோட நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அல்கேன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் நான் போலார் மாலிகுல்ஸ். அல்கேன்ஸ் எல்லாமே என்னதுன்னு சொல்றாங்க? நான் போலார் மாலிகுல். நான் போலார்னா பிளஸ் மைனஸா பிரியாது. ஓகேவா? கோவலண்ட் பாண்ட் தான் இருக்கும். கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி என்னது? கோவலண்டா இருந்துச்சுனாலே அது நான் போலார் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? பிளஸ் மைனஸா பிரியாது. Because of the covalent nature of CC and CH bonds and due to very little difference of electronegativity between carbon and hydrogen atom. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமா டிஃபரன்ஸா இருந்தா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிற ஆட்டம் மைனஸாவும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருக்கிற ஆட்டம் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஆனா இங்க கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில ரொம்ப அதிகமான டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. வெரி லிட்டில் டிஃபரன்ஸ், ரொம்ப கொஞ்சமான டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதனாலதான் அது பிளஸ் மைனஸா தெரியலன்னு சொல்றாங்க. நான் போலார். ஓகேவா? They possess weak van der Waals forces. இதுல என்ன இருக்குமோ? weak van der Waals forces இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Due to the weak forces, the first 4 members C1 to C4, அதாவது மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், அது வரைக்கும் இருக்கிற எல்லாமே என்னவா இருக்கும்னா கேஸஸா இருக்கும். C5ல இருந்து C17 வரைக்கும் இருக்கிற இந்த கார்பன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்னா லிக்யூட்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. And those containing C8 carbon atom or more are 18 கார்பனோ அல்லது அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன இருக்கும்? இப்ப எக்ஸாம்பிள் டோடெக்கேன், C20, இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்குமா? சாலிடா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்போனா STP 298 கெல்வின் ஆர் 25 டிகிரி செல்சியஸ் அர்த்தம். 25 டிகிரி செல்சியஸ்னாலும் 298 கெல்வின்னாலும் ஒண்ணுதான். ஃபைன். தே ஆர் கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ். பாருங்க, இந்த கேஸுக்கு கலரும் இருக்காது, ஆர்டரும் இருக்காது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? when do you think what do you think about solubility of alkanes? alkanes உடைய solubility பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட்டர்ல based upon non polar nature of alkanes கண்டிப்பா அதுக்கு solubility கம்மியா இருக்கும். ஏன் தெரியுதா? ஏன்னா வாட்டர் என்றது ஒரு போலார் மாலிகுல். உங்களுக்கே தெரியும், H+ OH- தானே தெரியும். அப்ப வாட்டர் என்னது? போலார். லைக் டிசால்வ்ஸ் லைக், நீங்க படிச்சிருக்கீங்களா 10th? அதாவது போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட்ல நல்லா கரையும். நான் போலார் சொல்யூட் நான் போலார் சால்வெண்ட்ல கரையும். ஒரு போலார் சொல்யூட் எடுத்து நான் போலார் சால்வெண்ட்லயோ, நான் போலார் சொல்யூட் எடுத்து போலார் சால்வெண்ட்லயோ கரைச்சா கரையாது. லைக் டிசால்வ்ஸ் லைக், ஒரே மாதிரி இருந்தாதான் கரையும். ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அல்கேன்ஸ் நான் போலார்னு சொன்னாங்க, வாட்டர் ஒரு போலார். அப்ப நான் போலார் சொல்யூட் எடுத்து போலார் சால்வெண்ட்ல கரைச்சா ஒழுங்கா கரையாது இல்லையா? சரி. பெட்ரோல் இஸ் a mixture of hydrocarbon and is used as a fuel for automobiles. பெட்ரோல் என்றது என்னது? ஹைட்ரோகார்பனுடைய ஒரு மிக்சர் தான். அது நம்மளுக்கு எல்லா வண்டிங்களுக்கும் என்னவா இருக்கு? ஃபியூவலா பயன்படுது, எரிபொருளா பயன்படுதுன்னு சொல்றாங்க. பெட்ரோல் அண்ட் லோயர் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ட்ரை கிளீனிங் ஆஃப் கிளாத். கிளாத் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு நம்மளுக்கு அது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ட்ரை கிளீன் பண்றதுக்கு, டு ரிமூவ் கிரீஸ் ஸ்டெயின்ஸ். சோ அதுல கிரீஸே பட்டு இருந்தாலும் அதை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு எது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க? பெட்ரோல், அதனுடைய லோயர் ஃபிராக்ஷன் ஆஃப் பெட்ரோலியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. On the basis of this observation, what do you think about the nature of the greasy substance? So இப்ப இதுல இருந்து உங்களுக்கு greasy substance உடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை கேட்கிறாங்க.
யூ ஆர் கரெக்ட் இஃப் யூ சே தட் கிரீஸ் மிக்சர் ஆஃப் ஹையர் அல்கேன்ஸ், கிரீஸ்ன்றது ஒரு அல்கேனுடைய ஹையர் அல்கேனுடைய மிக்சர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கரெக்ட்னு சொல்றாங்க. இஸ் நான் போலார், கிரீஸ்ன்றது என்னது ஒரு நான் போலார் காம்பவுண்ட், அதனாலதான் அது என்ன ஆகுது பெட்ரோல் டீசல்ல கரையுது. தெரியுதா? ஃபைன். ஹென்ஸ் ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர், ஹைட்ரோபோபிக்னா அர்த்தம்னா வாட்டர் ஹேட்டிங் குரூப்னு அர்த்தம். வாட்டர் ஹேட்டிங், நீர்ல ஒட்டாது, தண்ணியில ஒட்டாது, தண்ணியை எதிர்க்கும். இது ஹைட்ரோஃபிலிக்னு ஒரு நேச்சர் இருக்கும், ஹைட்ரோஃபைலிக் ஆர் ஹைட்ரோஃபிலிக். சோ இது என்ன பண்ணுனா வாட்டர் லவ்விங் குரூப். ஓகேவா? வாட்டர் ஹேட்டிங் குரூப் ஹைட்ரோபோபிக், வாட்டர் லவ்விங் குரூப் ஹைட்ரோஃபிலிக். Fine. It is generally observed that in relation to solubility of substances in solvent, polar substances are soluble in polar solvent. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னது? polar substance ஆ இருந்தா அது polar solventல கரையும். Whereas the non-polar one in non-polar solvent, non-polar solute என்ன பண்ணும்? non-polar solventல கரையும். That is like dissolves like அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? Okay. So இதனுடைய continuity பார்க்கலாம். Boiling point of different alkanes are given in table 9.2. So I think though இங்க கொடுத்திருக்காங்க table 9.2ல மீத்தேனுடைய பாய்லிங் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 111 கொடுத்திருக்காங்க. மெல்டிங் பாயிண்ட் 90.5. அதே மாதிரி நிறைய ஹைட்ரோ கார்பனுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஃபைன். ஸோ இதை வேர்டிங்ல சொல்லியிருக்காங்க. Boiling point of different alkanes are given in table 9.2, from which it is clear that there is a steady increase in boiling point with increase in molecular mass. Molecular mass அதிகமாக boiling point ஆகுதான் அதிகமாகுதான். சோ அப்ப molecular massக்கு boiling point என்ன ப்ரொபோர்ஷனல்னு கேட்டா molecular mass, molecular weight ன்னு வச்சுக்கோங்க, is directly proportional to boiling point. ஓகேவா? Fine. This is due to the fact that the intermolecular van der Waals forces increases. ஏன்னா இதுக்கு நடுவுல ஹைட்ரோகார்பனுக்கு நடுவுல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? நிறைய மாலிகுலர் மாஸ் அதிகமாகுதுன்னா கார்பன் ஹைட்ரஜன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப இன்டர்மாலிகுலர் van der Waals ஃபோர்ஸும் அதிகமாகும். increases with increase of the molecular size or the surface area of the molecule. ஓகேவா? மாலிகுலுடைய சைஸ் அதிகமாகறதுனாலயோ இல்ல ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகறதுனாலயோ van der Waals ஃபோர்ஸும் அதிகமாகும். அதனால தான் அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. ஓகே. You can make an interesting observation by having a look on the boiling point of 3 isomeric pentanes. Vice pentane, 2-methylbutane and 2,2 dimethylpropane. இது மூணுமே பென்டேனுடைய ஐசோமர்ஸ் தான். ஆனா இதுல பென்டேனுக்கு இருக்கிற பாய்லிங் பாயிண்டை விட 2-methylbutaneக்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மி. அதை விட 2,2 dimethylpropaneக்கு இன்னும் கம்மியா இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க. C5H12 இருக்கா இந்த இடத்துல பாருங்க, C5H10. இதே தான் இங்கேயும் இருக்கு. தெரியுதா? C5H12. அப்ப மாலிகுலர் ஃபார்முலா சேம், C5H12 மூணுத்துலயுமே. ஆனா இது பென்டேன், இது 2-methylbutane, இது 2,2 dimethylpropane. இப்போ பென்டேனுக்கு பாருங்க பாய்லிங் பாயிண்ட் 309 இருக்கு. ஆனா 2-methylbutaneக்கு 300 தான் இருக்கு. 9 டிகிரி கம்மி ஆயிடுச்சா? ஓகே. 2,2 dimethylpropaneக்கு பாருங்க 282, இன்னும் ஒரு 18 கிட்ட கம்மியாயிருக்கு இல்லையா? அப்போ பாய்லிங் பாயிண்ட் ஏன் கம்மியாகுது? எதை பொறுத்து கம்மியாகுது? பென்டேன் ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பனா இருந்தா பாய்லிங் பாயிண்ட் அதிகம். அதுல பிரான்ச் 2-methyl, ஒரு செகண்ட் கார்பன்ல மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. சப்ஸ்டிடியூட் வந்துச்சுன்னா பிரான்ச் கொஞ்சம் பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகுது. 2,2 dimethyl பிரான்சஸ் அதிகமாக பாய்லிங் பாயிண்ட் இன்னும் கம்மியாகுது. அப்ப பிரான்சஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸ்ட்ரெயிட் செயினா இருந்துச்சுன்னா அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம். அதே ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட் பிரான்ச்சா மாற ஆரம்பிச்சுச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பிரான்சஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் வேர்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைன். It is observed that pentane having a continuous chain of 5 carbon atom has the highest boiling point, whereas 2,2 dimethylpropane boils at 282. branches அதிகமா இருக்குது, கம்மியான பாய்லிங் பாயிண்ட்ல பாயில் ஆகுது. with increase in number of branched chain அதிகமாச்சுனா the molecule attains the shape of a sphere. molecule என்னன்னா ஸ்பியர் மாதிரி மாறிடும். this results in a smaller area of contact. அப்ப ஏரியா ஆஃப் கான்டாக்டும் ரொம்ப கம்மி ஆயிடும். சோ சீக்கிரமா அதை பாயில் பண்ணிட முடியும். increase in number of branched chain, the molecule attains the shape of sphere. This results in a smaller area of contact and therefore weak intermolecular forces between the spherical molecule. அப்ப spherical molecule இருக்கும்போது அங்க intermolecular forces van der Waals forces இருக்கு இல்லையா, அது கம்மியா இருக்கும்.
விச் ஆர் ஓவர் கம் அட் ரிலேட்டிவ்லி லோயர் டெம்பரேச்சர். இது என்ன ஆகும் அப்போ ஏற்கனவே வேண்டர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்னா கொஞ்சோண்டு டெம்பரேச்சர்லயே அது சீக்கிரமா பாயில் ஆயிடும். அதனாலதான் லோயர் டெம்பரேச்சர்லயே பாயில் ஆகுது, பாயிலிங் பாயிண்ட் கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. சோ அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்த மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டக்குன்னுலாம் பார்க்க முடியாது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ஒரு ரியாக்ஷனா, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் ஒன்னொன்னுத்தையும் நம்ம டீடைலா பார்க்கணும். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? நீங்க பண்ண வேண்டியது என்னது? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணணும். உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல நீங்க வைங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கெமிஸ்ட்ரி வீடியோஸ் இந்த மாதிரி என்சிஆர்டி சிபிஎஸ்இ புக்ல தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்றத சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சிபிஎஸ்இ புக்கை படிக்கணும்னு தெரியுது, நீட்டுக்கோ ஜேஇக்கோ சிபிஎஸ்இ புக்கை படிக்கணும்னு தெரியுது, ஆனா அதுக்கு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு சொல்லிட்டே பசங்க வெயிட் பண்றாங்க. ஸோ உங்களால முடிஞ்சது நீங்க மட்டும் கத்துக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.